ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க்னால் என்னென்னா, ஆடிட்டர் எப்போல்லாம் அவருடைய ஒப்பீனியன் வந்து தப்பாக போகும். லைக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலி மிஸ்டேட்டடாக இருக்கலாம், பட் ஆனாலும் நம்ம வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எப்போல்லாம் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுதான் ஆடிட் ரிஸ்க்கு. இதை வந்து எஸ்ஏ 200 வந்து ஆடிட் ரிஸ்க்குக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, overall objective of independent auditor and the conduct of audit in accordance with standards of auditing. எஸ்ஏ 200 வந்து ஆடிட் ரிஸ்க்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆடிட் ரிஸ்க் இஸ் a risk that auditor will issue an inappropriate opinion while financial statement or materially misstated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்ம ரெண்டு வகையான காம்போனன்ட் பார்க்கலாம். ஒன்று வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், இன்னொன்று டிடெக்ஷன் ரிஸ்க்கு. ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். லைக் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அவங்க இன்பில்ட்டாக இருக்கிறது தான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இதை வந்து நம்ம ரெண்டு இதுவாக பிரிக்கலாம். ஒன்று இன்ஹரண்ட் ரிஸ்க், இன்னொன்று கண்ட்ரோல் ரிஸ்க்கு. டிடெக்ஷன் ரிஸ்க்குங்கிறது என்னென்னா, நம்ம போகிறோம், அங்கே ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை நம்மளுடைய சிஸ்டம் ஃபெயிலாக இருக்குது அப்படின்னா அது டிடெக்ஷன் ரிஸ்க்கு. அதுவே கம்பெனிலேயே ஒரு இன்டர்னலாகவே ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அது ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிடெக்ஷன் ரிஸ்க்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து அதாவது நம்மளோட ஆடிட் ப்ரொசீஜர் வந்து மோஸ்ட்லி ஃபெயில் ஆகும் while detecting the risk of material misstatement in account balances and or class of transaction. இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனுங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி எஸ்ஏவோட டெஃபினேஷன்ஸில் அப்புறம் நிறைய இடத்துல பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட் பேலன்சஸ்னால் இட்ஸ் அ பேலன்ஸ் ஷீட். ஒரு கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னா வந்து இட்ஸ் அ பிஎன்எல் அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட்லேயோ பிஎன்எல்லையோ நாம் வந்து பார்க்குற விஷயம், லைக் நம்ம ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாலும் அது ஃபெயில் ஆகுது, ஆல்ரெடி ரிஸ்க் இருக்குது, ஆனால் நம்ம ப்ரொசீஜர் வந்து அதை டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அது டிடெக்ஷன் ரிஸ்க்கு. இன்ஹரண்ட் ரிஸ்க், கண்ட்ரோல் ரிஸ்க். இன்ஹரண்ட் ரிஸ்க்னால் என்னென்னா, ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமே ஒரு கம்பெனியில் இல்லை அப்படின்னா அது இன்ஹரண்ட் ரிஸ்க்கு. ஓகேவா? அதாவது வி கான்ட் சஸ்பெக்ட் எதுவுமே வந்து அக்கௌண்ட் பேலன்ஸ்லேயோ கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்லேயோ இல்லை எதுவுமே இருக்காது வந்து. அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்ஹரண்ட் ரிஸ்க், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். கண்ட்ரோல் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா, இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும் பட் வீக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் ரிஸ்க். அண்ட் ஆக்சுவலி ஆடிட் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 ஸ்டாண்டர்ட்ஸை இன்வால்வ் பண்ணணும். ஒன்று எஸ்ஏ 200, இன்னொன்று எஸ்ஏ 315, இன்னொன்று எஸ்ஏ 330. எஸ்ஏ 315 அண்ட் 330 வந்து கம்பைன் பண்ணி தான் ஆடிட்டர் வில் ஜென்ரலி எக்ஸைஸ் இஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட், okay, to assess the audit risk, and he will design the audit procedure based on the audit risk. ஓகேவா? அது மேக்ஸிமம் நம்ம வந்து லோ லெவலில் இருக்கணும். ஏன்னா ஜீரோ ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஏன்னா there will be inherent limitations in audit. ஓகே, அப்படி நம்மளால் லோ லெவலுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னா தென் we can modify the opinion as per SA 705. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது என்னென்னா, compute the overall audit risk. If looking to a nature of business, there are chances that 40% bill of service provided would be defaulted. 40% வந்து டிஃபால்ட் ஆகும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ இன்ஹரண்ட் ரிஸ்க். Okay, inquiring on the same matter, management has assured that internal control can prevent such defalcation to 75%. அப்போ balance 25% என்னது? control risk. At his part, that the auditor assessed that procedure he could apply in the remaining time to complete the audit gives him a satisfaction level of detection of fraud and error to an extent of 60%. ஆடிட்டரால் ஒரு சில விஷயம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, he fails to detect அப்படின்னா அது டிடெக்ஷன் ரிஸ்க். ஸோ பேலன்ஸ் உள்ள 40% என்னது? டிடெக்ஷன் ரிஸ்க். ஸோ அனலைஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைண்ட் த ஓவரால் ஆடிட் ரிஸ்க். ஓவரால் ஆடிட் ரிஸ்க் என்னது? ஓவரால் ஆடிட் ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன்டூ டிடெக்ஷன் ரிஸ்க். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்ன? ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இன்டர்னல் ரிஸ்க், இன்னொன்று வந்து இன்ஹரண்ட் ரிஸ்க், இன்னொன்று கண்ட்ரோல் ரிஸ்க். இன்ஹரண்ட் ரிஸ்க் எவ்வளோ? 40%. கண்ட்ரோல் ரிஸ்க்கு 25%. ஸோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இஸ் 10%. இந்த 10% இருக்குல்ல,
இதை வந்து மேனேஜ்மெண்ட்டால் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய சைட்லேருந்து ஒரு 10% ரெடியூஸ் பண்ணலாம். அப்போ ஆடிட்டர் அவரோட சைட்லேருந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணலாம்? ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இன்டூ டிடக்ஷன் ரிஸ்க், தட் இஸ் 10 into 40%, which is 4%. தேங்க்யூ.